வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரிக்கெட் பாண்ட்ஸ் 18/7. ஸோ 17 வருஷம் கழிச்சு நம்ம கப் அடித்தோம். அதுக்கு நடந்த சின்னசாமி மேல நடந்தது பார்த்தீங்களா, அந்த வின்னிங் செரமனி. அதில் 11 பேர் மேலே இறந்துருக்காங்க, 40க்கு மேலே வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க. 17 வருஷம் கழிச்சு நம்ம கப் அடிக்கிறோம். ஒரு செலிப்ரேஷன் வைக்கும்போது நிறைய கூட்டம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆகிருக்கு. அது பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ அந்த கப்பில் ரத்த காயப்பட்டு அண்டு இந்த மாதிரிலாம் நம்ம கப் அடிக்கணுமா நிறைய சோஷியல் மீடியாவில் வரும்போது அதை பார்க்கறதுக்கு வந்து எனக்கே கஷ்டமா இருக்கு. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு கப் அடிச்சாலும், ஃபார்ம்ல வந்து கப் அடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு பேர் கிடைச்சதேன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட்டும் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டும் அந்த இறந்த 11 பேருக்கு தலா 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் வீடியோவில் தலை மேலே எனக்கு எந்த வன்மமும் கிடையாது, சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலே தான் வந்து எனக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அது நான் ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ வந்து ஆர்சிபின்றது ஒரு பெரிய டீம். அதாவது உலகம் ஃபுல்லாக எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, ஹேட்டர்ஸ் இருக்காங்க. ஆர்சிபியை ஹேட் பண்ணுறவங்கலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு நான் கால்குலேட் பண்ணது தப்பு தான். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் எனக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸு டீமை பிடிக்காதுன்னு அந்த மைக்கில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 17 வருஷம் கழிச்சு ஜெயிச்சு அந்த மாதிரி ஒரு எமோஷன் வரும்போது அந்த ஒரு இதில் நான் பேசிட்டேன். ஸோ ஐ apologize for that. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி ஹேட் பண்ணால் அது சிஎஸ்கே ஃபேனாக தான் இருக்கணும்னு இல்லை. இப்போது என்னோட கோவம் ஃபுல்லாக ஆர்சிபியை ட்ரோல் பண்ணுறவங்க மேலே தான், சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலே கிடையாது. ஸோ ஐ apologize for that. அண்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒன்றும் இல்லை. லாஸ்ட் வீடியோவில் அதில் நீங்கள் கமெண்ட்டில் வந்து அசிங்கமாக கழுவி விட்டுருந்தீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒருத்தன் ஒரு ஃபேனாக இருந்தானா, ஒரு பிளேயர் ஃபேனாக இருந்தானா இன்னொரு பிளேயரை கண்டிப்பாக ட்ரோல் பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து தீவிரமான விராட் கோலி ஃபேன். அந்த ஒரு மனுஷனால தான் நான் வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணேன். ஒரு காம்படிட்டராக சிஎஸ்கே உங்களால் முடிஞ்சால் 26-27 கப்பை தொட்டு பாருங்கன்னு சொன்னேன். ஏன்னா வந்து தலை வந்து 5 டைம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ருத்ராஜினும் 2 வருஷம் ஆச்சு, 2 டைமும் ப்ரூவ் பண்ணல. ஸோ 2026-27 ப்ரூவ் பண்ணுவாரா இல்லையான்னு தான் நான் அப்படி சொன்னேன். ஓகேங்களா, ஒரு காம்படிட்டராக தான் சொன்னேன். அண்ட் நம்ம 10 யூனிட்டாக வந்து பிரிஞ்சிருந்தாலும் இந்தியான்னு வந்தால் நம்ம எல்லாம் ஒன்றாயிடுவோம். ஓகே, ஜெய்ஹிந்த். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ apologize சிஎஸ்கே ஃபேன்ஸ்.